கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமாக மாயா மேலே இருக்காங்க. அப்போ ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாயாவை வீட்டுக்கு வர வச்ச சாமுண்டீஸ்வரி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ட்ரெஸ் எடுத்துக்குங்க, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சதோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட சொல்கிறாங்க. அதில் மாயா புடவை எடுத்து இந்த புடவை நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுக்கிறாங்க. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி, அடி பாவி, உன்னை நல்லவன் நினச்சா நீ எவ்வளோ மோசமானவளாக இருக்க, இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை வேற பண்ணிட்டு இப்போ நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா, இருக்கட்டும் கூடிய சீக்கிரம் உன்னை எப்படி என்ன பண்ணுறேன்னு பாரு, ஏங்கிட்டியே நீ ஏமாத்திருக்க இல்லை, நான் இந்த விஷயத்த சாதாரணமாக விட மாட்டேன், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கு பிறகு உனக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் மைண்டு வாய்ஸாக சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் ராஜாவை நீ ஏதாவது ஒரு பட்டி வேஷ்டி சட்டையாக எடுத்துக்க, கல்யாணத்துக்கு நீயும் நல்ல ட்ரெஸ்ஸாக தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொன்னானே, சந்திரா என்னக்கா நீ பேச்சு பேசுகிற, அவன் ஒரு டிரைவருக்கெல்லாம் பட்டி வேஷ்டி சட்டைலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சன்னா சும்மா சாதாரண ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டியதானே, அவனுக்கு போய் எதுக்கு பட்டி வேஷ்டி சட்டைலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட, நான் ராஜாவை டிரைவராலாம் பார்க்கல சந்திரா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தான், அதனால் அவனை எப்படி விசேஷம் நடக்கும்போது ஒதுக்க முடியும், சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது, நம்ம குடும்பத்து ஆளுங்க மாதிரியே அவனும் நல்ல ட்ரெஸ்ஸாக போடணும், அதனால தான் இந்த ஏற்பாடு அப்படின்னோடனே, நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாதுக்கா அப்படின்னு சந்திரா கோவமாக பேச, அங்கே நின்றுட்டு இருந்த ராஜசுந்தரம் ஆவேசமாக ராஜா டிரைவர் ஒன்றும் கிடையாது, அவனும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மயிலாகனம் என்ன அப்படி மாமா உண்மையை போட்டு உடச்சிருவாரு போல இருக்கு, எல்லாருக்கும் சந்தேகம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மனசில் சொல்லிட்டு எல்லாரும் என்னது நம்ம குடும்பத்து ஆளா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க.